Hi friends, welcome to Chris Creation. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாஃப்ட் யூஐ டிசைன் எப்படி டிசைன் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஆப்ஸுமே வந்து பிளாட் டிசைன் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இப்ப அடுத்த ஆப்ல வெப்சைட் பூம் ஆகிற டிசைன் தான் இந்த சாஃப்ட் யூஐ டிசைன். இப்ப நீங்க டிஸ்பிளே பண்ணிருக்க டிசைனை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் சாஃப்ட் எட்ஜஸ் அண்ட் சில ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும். சோ இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனை உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ நம்ம வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். நான் இப்போ ஒரு ஆர்ட் போர்டு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட் யூஐ டிசைன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு இது நியூமார்பிசம்னு சொல்லுவாங்க. ஸோ நியூமார்பிசம்னாலும் ஒண்ணுதான், சாஃப்ட் யூஐ டிசைன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இப்போ பாருங்க, நான் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரி, உங்களுக்கு ஜூம்ல நான் காமிச்சுன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இதோட கலர்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தென் சேம் கலர் வந்து நீங்க அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 3D எஃபெக்ட்ஸ். ஸோ ஸ்க்ரீன்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதுல பாருங்க, டிராப் ஷேடோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டிராப் ஷேடோ வந்து நான் ஒரு 5 இல்லைன்னா 6, ஒரு 6 எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு 6, ஒய் ஆக்சிஸ் ஒரு 6 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பீன்றது பிளர்ரு. ஸோ பிளர்ரு வந்து ஒரு 15 வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே நம்ம முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ இன்னொரு இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இன்னொரு இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் டார்க் நான் வந்து நேம் மாத்திக்கிறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பிளாக் ஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன்னா நான் டார்க் மாத்திக்கிறேன். மேல இருக்கிறத வந்து நான் லைட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கோசம் நான் வந்து ஒவ்வொரு இதுக்குமே நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கலர் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு 20 வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 20 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஷேடோ வந்து நல்லா தெரியும். இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லைட் இருக்குல்ல, ஸோ இந்த லைட்ல இருக்கிறது நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை ஃபுல் ஒயிட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இதோட பிளர் வந்து நான் ஒரு 80 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ஒரு 80 வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து +6ல இருந்து எல்லாமே நான் வந்து -6 சேஞ்ச் பண்றேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் ரெண்டுமே நான் -6 சேஞ்ச் பண்றேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ கீழே வந்து ஒரு பிளாக் ஷேடோ, மேலே வந்து ஒரு லைட் ஷேடோ. ஸோ இப்போ வந்து நார்மல் ஸ்கிரீனோட இப்போ வந்து கொஞ்சம் ஜூம் ஆயிருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஸ்கொயர் பண்ணிருக்கு. ஸோ நம்ம டிசைன் பண்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஷேடோ கொடுக்கணும். ஸோ நம்ம ஷேடோஸ்ல தான் நம்மளோட ஃபுல் டிசைனே வந்து இந்த மாதிரி 3D மாறுறது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு டிசைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இதே ரெக்டாங்கிள் வந்து உள்ள இருக்கிற மாதிரி, ஸோ வந்து பட்டன் அழுத்தினா உள்ள ப்ரெஸ் ஆயிருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டிசைன் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்கொயர் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்கொயர் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு நீங்க வந்து கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நான் ஃபில்லை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பார்டர் வந்து நான் சேம் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் பார்டர் சேம் கலர் கொடுத்துட்டு இன்னர் ஷேடோ இருக்குல்ல, ஸோ நான் இன்னர் ஷேடோ கொடுக்குறேன். ஸோ இன்னர் ஷேடோ கொடுத்தோடே தெரியும். ஸோ ப்ரெஸ் ஆன மாதிரி ஒரு இது எஃபெக்ட் வந்திருக்கும். ஸோ இதுல வந்து அகைன் நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு 6, ஒய் ஆக்சிஸ் ஒரு 6 கொடுக்குறேன். அகைன் நான் பிளர் வந்து ஒரு 15 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது வந்து பட்டன் மேல இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கு. அகைன் நான் இதை வந்து காப்பி பண்ணி நான் பிளேஸ் பண்ணிடுறேன். இதோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் நான் வந்து இது டார்க், இதை வந்து நான் லைட் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து லைட்ல வச்சிருக்கேன். ஸோ லைட்ல வச்சு நான் அகைன் என்ன பண்ண போறேன்னா, இதை அகைன் ஒரு ஃபுல் ஒயிட்டு, இதோட ஒப்பாசிட்டி நான் வந்து ஒரு 80க்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 80க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். டார்க்கோட ஒப்பாசிட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டார்க்கோட ஒப்பாசிட்டி நான் ஒரு 20 அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து 20 கொடுத்து வச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் தெரியுதா இல்லையான்ட்டு. ஸோ தெரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அதை இன்னர் ஷேடோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னர் ஷேடோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து லைட்ல வச்சு நம்ம ரிமைனிங் இது பண்ணலாம். ஸோ இதோட இது எஃபெக்ட் நல்லா தெரியல. ஸோ இது என்ன பண்றேன்னா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு 10, இது ஒரு 10. ஸோ நம்ம ஏன் அது இது தெரியல அப்படின்னம்னா, ரெண்டுமே வந்து நம்ம பிளஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு இது எப்பயுமே வந்து ஆப்போசிட்ல கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ல -10,
இதுலயும் ஒரு -10 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எஃபெக்ட் தெரியும். ஸோ மைனஸ்ல கொடுக்கும் மேல் கீழே பார்டர் வரும். ஸோ பிளஸ்ல கொடுக்கும் மேல் மேலே வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3D எஃபெக்ட் மேலே வந்து ஜூம் ஆயிருக்க மாதிரி இருக்கு. இது வந்து உள்ள ப்ரெஸ் ஆயிருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 டிசைனுமே பண்ணிட்டோம். ஸோ நம்ம பண்ற எல்லா பட்டன்ஸ்க்குமே நம்ம இந்த மாதிரி ஷேடோ கொடுத்து தான் நம்ம பண்ணோம். ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு லெட்டர் ஃபான்ஸுக்கு வந்து நம்ம எப்படி டிசைன் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் டெக்ஸ்ட் வந்து கிறிஸ் கிரியேஷன் அப்படின்னு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கிறிஸ் கிரியேஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இதோட பார்டர் மட்டும் வச்சுக்கிட்டு சேம் கலர் இது வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இன்னர் ஷேடோ. ஸோ இன்னர் ஷேடோன்ற மேலே நமக்கு வந்து ஃபில் இருக்கக்கூடாது. ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு 3 3 ஒரு 6 இதோட ஷேடோ வந்து ஸ்லைட்டா நான் வந்து ஒரு 20க்கு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20 25 வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி நான் அகைன் பிளேஸ் பண்றேன். ஸோ இதை பிளேஸ் இதையே நம்ம வந்து ஃபுல்லா காப்பி பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து டார்க்கு, மேல இருக்கிற லேயர் வந்து லைட்டு. ஸோ இது வந்து லைட்டு. இப்போ நம்ம வந்து டார்க் லேயர் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ லைட் லேயருக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஃபுல்லா வந்து ஒயிட் நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ ஒயிட் இதோட வந்து ஒரு 80. தென் எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எல்லாமே வந்து நம்ம -3 கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ ஒரு உள்ள போயிருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் தெரியும். இப்போ நான் வந்து ஜூம் அவுட் பண்ணனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போதான் வந்து லேயர் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறோம்ல. ஸோ இதோட டிசைனே நம்ம இன்னும் கொஞ்சம் சாஃப்டா எப்படி பண்றது. ஸோ இதையே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சாஃப்டா எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல பாருங்க குரூப்ல இருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் டார்க் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டார்க்ல வந்து என்ன பண்ண போறேன்னா, ஸோ இதுல வந்து நான் ஆப்ஜெக்ட் பிளர் இருக்குல்ல. ஸோ ஆப்ஜெக்ட் பிளர் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ இதோட ஆப்ஜெக்ட் பிளர் வந்து லைட்டா மட்டும் கொடுங்க. ஸோ ரொம்ப அதிகமா கொடுத்துறாதீங்க. ஸோ 1 or 2 கொடுத்தீங்கன்னாவே மேக்ஸிமம் ஓகே. ஸோ ஒரு டார்க்லயும் நான் வந்து ஒரு 2 கொடுத்துறேன். ஸோ இதுலயே வந்து ஆப்ஜெக்ட் பிளர், ஸோ ஆப்ஜெக்ட் பிளர் வந்து ஒரு 2 கொடுத்துறேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கும் இப்போ பாக்குறதுக்குமே உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதோட எட்ஜஸ் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஒரு 5 கொடுக்குறேன். தென் டார்க்கு ஒரு 5 கொடுத்துப்பேன். ஸோ இது கொஞ்சம் நம்ம சாஃப்டா நம்ம எட்ஜ் வந்து கெர்வா பண்ணோம்னா உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டா தெரியும். நீங்க பாருங்க, ஸோ இது ஷார்ப்பா இருக்கு, இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்க சாஃப்ட் வேணும்னா நீங்க பிளர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதுலயும் பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுலயும் ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.